இப்போ இந்த டவுரி டிமாண்ட் வரதட்சணை கொடுமை போக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய எக்ஸ்பெக்டேஷன் பொதுவா ஜென்ரலி ஒரு பையன்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் கேட்கும்போது மோஸ்ட்லி பசங்க வந்துட்டு ஸ்லிம்மா ஃபேரா வேணும், இதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சரி பசங்க இந்த காலத்துல அப்படி இருக்காங்க. சரி சர்ச்ல ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க வேண்டிக்கோங்க சிஸ்டர் அப்படின்ட்டு, கொஞ்சம் வருஷம் முன்னாடிதான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டே இருக்கோம், பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கரெக்டா அமைய மாட்டேங்குது. அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குதுமா அப்படின்னு கேட்டா, நல்லா ஸ்லிம்மா ஃபேரா வேணுமா அந்த பொண்ணு அப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது அந்த அம்மா பார்த்தா அவங்க ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி இருப்பாங்களே அவங்கள மாதிரி இருப்பாங்க. ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசி எனக்கு சின்ன வயசுல அவங்கள ரொம்ப பிடிக்கும். இன்னும் கூட ஒரு நல்ல அழகான ஒரு லட்சணமான முகம், அட்மைரபிளா இருக்கும் அவங்களோட ஃபேஸ். கலர் வந்துட்டு நார்மலான நம்ம இந்தியன் தமிழ் கலர் தான் அவங்களதும். அந்த அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க. சொல்லப்போனா வடிவுக்கரசி அம்மா விட அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் டார்க்கா தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை கல்யாணம் பண்ணி எடுத்துக்கலையா, பையன் கொஞ்சம் கலர் ஆயிட்டான், அதுக்குன்ட்டு பையனுக்கு ஸ்லிம்மா ஃபேரா வேணுமா, அப்ப இவங்க தானே சொல்லணும் வர மருமகளும் வேண்டாம் நான்லாம் கருப்பா இல்லை உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலையான்னு. அப்ப பசங்களும் வந்து தாய்மார்களும் அதை என்கரேஜ் பண்றீங்க. அப்ப அம்மாங்களுக்கும் வந்துட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு, ஸ்லிம்மா ஃபேரா இருக்க பொண்ணுதான் வேணும்னு. இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பொண்ணுங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலியும் நல்லா வெல் செட்டில்டா இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், பார்க்க அப்படியே பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கணும், அப்படியே தாரா நடந்துட்டா எல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கும் நிறைய ஒரு வரையறைக்கு மீறிய ஒரு எதிர்பார்ப்பு, பேராசை, இப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதையும் நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். அப்பா என்ன வேலை செய்யறாங்க, எவ்வளவு சம்பளம் வருது, எவ்வளவு பென்ஷன் வாங்குவாங்க, எவ்வளவு உங்களுக்கு சொத்து இருக்குது, தோட்டம் துறவெல்லாம் வச்சிருக்கீங்களா, ஏதாவது தோப்பு இருக்குதா, லேண்டில் ஏதாவது வாங்கி போட்டிருக்காங்களா, அப்ப ஃபேமிலிக்கு என்னெல்லாம் இன்கம் வருது அப்படின்னு எதோ மெயின் கேட்கறாங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ல இன்னும் நல்லா பேரம் பேசுறது ரொம்ப வசதியா போச்சுல. இப்படிதானே இருக்குது சிஸ்டம். இத்தனைக்கும் அவங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா, பிள்ளைய செட்டில் பண்ணிருக்காங்க, இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டி இருக்குது. அப்ப என்ன மென்டாலிட்டியோட ஒரு பையன் இருக்கானா, ஒரு மருமக வரானா, அவளை வச்சு செட்டில் ஆயிடலாங்கிற ஆட்டிடியூட்லயே தான் இருக்காங்க நிறைய பேர். இன்னும் பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது, பெண் பிள்ளையை பெற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைக்கு இவ்வளோ டிமாண்ட்ஸ் வச்சு இந்த பிள்ளைய அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, அவ படிச்ச பிள்ளைய நீங்க கொடுக்குறீங்கனாலும் சரி, நல்ல எஜுகேட்டட் அண்ட் ஒர்க் பண்ற பிள்ளை, ஏர்ன் பண்ற பிள்ளை, இதெல்லாம் தாண்டி இன்னும் எதிர்பார்க்கறாங்கும் போது அந்த இடத்துல போய் உங்க பிள்ளை உண்மையாவே சந்தோஷமா இருப்பாளா அப்படிங்கறதையும் பேரண்ட்ஸ் யோசிக்கணும்னா. இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பிள்ளைய நாம விற்கிறது கிடையாது. we are not selling our daughters. அதனால இவ்வளோ விலை பேசி நம்ம பிள்ளைய ஒரு வீட்டுல ஏத்துக்கிறாங்க, அந்த பிள்ளைய சந்தோஷமா வச்சுப்பாங்களாங்கிறதையும் பேரண்ட்ஸ் கண்டிப்பா யோசிச்சு பார்க்க வேண்டி இருக்கு.